நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 மிக முக்கியமான தலைவர்களுடைய பிறந்தநாள் செப்டம்பர் 17. ஒரு பக்கம் ஈரோட்டு தந்தை ஈவேரா அவர்களுடைய பிறந்தநாள், ஒரு மறுபக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாள். 2 பேருமே 2 டைமென்ஷன். இவர் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, பெரியார் அவர்கள் பெண் விடுதலை, சமூக சீர்திருத்தம், மூட நம்பிக்கைகளை எதிர்த்து போராடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை. இந்த பக்கம் பாரத பிரதமர் பார்த்திங்கன்னா, உலகம் முழுவதும் சுழன்று பல்வேறு தலைவர்களை சந்தித்து இந்தியாவின் வளர்ச்சி உலக நாடுகளோடு ஒப்பிடும்பொழுது இந்தியா வளர வேண்டும் அப்படின்னு அவர் பயணிக்கிறார். அதே நேரத்தில் நம்ம உலகின் பழைய தொன்மையான மொழி தமிழ் மொழி எங்கள் இந்தியாவில் இருக்குதுன்னு அவர் பெருமையாக சொன்ன விதம் தமிழர்களாகிய நமக்கு பெருமை. நம்ம இந்த அரசியலை கடந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த லீடர்ஷிப் பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். பெரியார் அவர்கள் பெண் விடுதலைக்காக பேசும்பொழுது ஒரு ஸ்டேட்மெண்ட் அழகாக சொல்கிறாரு. பெண் விடுதலைன்னு பொதுவாக பார்த்தா உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். உங்கள் தாய், உங்கள் சகோதரி இவர்களை நினைத்து பாருங்கள், பெண் விடுதலை என்பது எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்ன ஸ்டேட்மெண்ட் அழகானது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் வரிகளுக்கு ஏற்ப பல்வேறு நாடுகளை சுற்றி வரக்கூடிய நமது பாரத பிரதமர் அவர்களுடைய இந்த சுற்றுப்பயணத்தில் பல்வேறு நாடுகளோடு ஒப்பிட்ட அளவில் இந்தியாவை வளர்க்க வேண்டும் என்ற அவருடைய சிந்தனையும் ரொம்ப அழகானது. இந்த 2 தலைவர்களுக்கும் நாம் வாழ்த்து செய்தியை சொல்லிக்கொண்டு, இன்றைய இளைஞர்கள் இந்த தலைவர்களுடைய ஏற்றங்களை எப்படி இவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு அடிப்படையான ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் பாரத பிரதமர் அவர்கள். ஒரு தேநீர் கடையெல்லாம் வேலை செஞ்சுருக்காரு, டீ கடையெல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க, டீ விற்றுருக்காரு. இன்றைக்கி பாரத பிரதமராக உயர்ந்திருக்கார். அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம். பெரியார் அவர்கள் பார்த்திங்கன்னா, பல்வேறு தலைவர்கள் வியக்கும் விதமாக, குறிப்பாக அந்த வைக்கம் போர்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட வைக்கம்ன்ற இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் நடந்து போகக்கூடாதுன்ற இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் நடந்து போவதற்கான உரிமையை வாங்கி தந்தவர் என்ற செய்தியை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இந்த 2 தலைவர்களுக்கும் நாம் வாழ்த்து செய்தி சொல்லி நன்றி சொல்லிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.